கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரை நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டு என கூறி 13 ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலை செய்து மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. காவல்துறையினர் சரியாக புலன் விசாரணை செய்யவில்லை, மிக தாமதமாக கிடைத்த நீதி. வழக்கறிஞர் பேட்டி. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே புதுப்பட்டினம் கிராமத்தைச் சேர்ந்தவர் வாசு. இவர் 2012ஆம் ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி திடீரென காணாமல் போனார். இதுகுறித்து வாசுவின் சகோதரர் வாசுதேவன் என்பவர் புதுப்பட்டினம் காவல் நிலையத்தில் மார்ச் 16ஆம் தேதி புகார் அளித்திருந்த நிலையில் அதற்கு மறுநாள் வாசுதேவனின் உடல் பழையாறு கடற்கரையில் கரை ஒதுங்கியது. இந்த வழக்கில் முன்விரோதம் காரணமாக பழையாறு கிராமத்தைச் சேர்ந்த மாரியப்பன், கணேசன், கோவிந்தராஜன் ஆகிய 3 பேர் வாசுவை பழையாறு கடற்கரைக்கு வரவழைத்து கொலை செய்ததாக போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து மூவரையும் கைது செய்தனர். இந்த வழக்கு 13 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அதில் குற்றம் சாட்டப்பட்ட மாரியப்பன், கணேசன், கோவிந்தராஜன் ஆகிய மூவருக்கும் வாசுதேவன் உயிரிழந்த விவகாரத்தில் தொடர்பு இல்லை என கூறி அந்த மூவரையும் நீதிபதி விடுதலை செய்தார். இதுகுறித்து இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஆதரவாக ஆஜரான வழக்கறிஞர் சங்கர் கூறுகையில், புதுப்பட்டினம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கொலை வழக்கு 13 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தீர்ப்பாயிருக்கு. அதில் சம்பந்தப்பட்ட எதிரிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. இதில் நீதி மிக தாமதமாக கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த கொலை வழக்கில் சந்தேகப்பட்டு கைது செய்யப்பட்ட எதிரிகள் மூவரும் அப்பாவிகள். ஆனால் காவல்துறை சரியாக புலன் விசாரணை செய்யாமல் அவங்கள எதிரிகளாக தீர்மானித்து சிறைப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த வழக்கு நாகப்பட்டினம் அமர்வு நீதிமன்றத்தில் நடந்துச்சு. மிக முக்கியமாக இந்த வழக்கில் கொலை செய்யப்பட்டதற்கான அதாவது ஆவணங்களா இந்த நீதிமன்றம் அரசு தரப்புல தாக்கல் செஞ்சதுல முக்கியமா இறப்பு சான்றிதழ், அந்த வாகனம், இறந்து போனவரோட அண்ணன் கொடுத்த பேப்பர் விளம்பரம், இது 3ம் தான் எதிரிகளை காப்பாற்ற முடிஞ்சது. ஏன்னா இறந்து போனவர் வாசுதேவன்கிறவர் எப்போ இறந்தாரு அப்படிங்கிற புலன் விசாரணையை போலீஸ் சரியாவே செய்யல. வேற யாரையோ காப்பாற்றுறதுக்காக அப்பாவிகள் 3 பேரை சிறைப்படுத்தி இத்தனை வருஷம் அலக்கழிச்சிருக்காங்க. இந்த வழக்குல மிக தாமதமா விசாரணை நடந்தாலும் எதிரிகள் தரப்புல விரைவா அந்த கேஸை நடத்தி அவங்களுக்கு விடுதலை பெற்று தந்திருக்கோம். இன்னைக்குதான் நீதிமன்றம் அவங்களை விடுதலை செஞ்சிருக்கு. குற்றம் சாட்டப்பட்டவங்க எத்தனை வருஷம் சிறையில் இருந்திருக்காங்க? ஒரு 6 மாதங்கள் சிறையில் இருந்திருக்காங்க. அதற்கு பிறகு நீதிமன்றத்துக்கு அலைஞ்ச காலம்தான் இந்த வழக்கிலே மிகப்பெரிய தண்டனை. 12 வருஷம் நீதிமன்றத்தை நீதி தேடி அலைஞ்சிருக்காங்க. அதற்கு இன்னைக்குதான் விடுதலை கிடைச்சிருக்கு. 13 ஆண்டு.